ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றி. இந்த 6 மாதம் அளவும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். தேவைகளை சந்தித்திருக்கிறார். அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நிச்சயமாக. இன்னும் எதெல்லாம் உங்களுக்கு அவர் சொல்லி அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை ஒரு நாட்கள்ல உங்களுக்கு சரியான நேரத்தில் அதை செய்து முடித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். இந்த வருடத்தில் நாம் தொடர்ச்சியாய் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நல்வாழ்வு ஆரம்பம். ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்வாழ்வை கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். இந்த நல்வாழ்விற்குள் உங்களை கொண்டு போக அவர் விரும்புகிறார். நல்வாழ்வு உங்களை வாழ வைத்து அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடித்தவர்களாய் காணப்பட கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆம், நிச்சயமாக ஆண்டவர் இந்த நல்ல நாளில உங்களை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த மாதத்தில் அந்த நம்பிக்கையின் தேவன், நல்வாழ்வு தருகிற தேவன், நீங்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினால் உங்க வாழ்வு பெருகும்படி அவர் செய்கிறார். நீங்கள் நினைக்கிற காரியம் வாய்க்கும்படி அவர் செய்கிறார். இதெல்லாம் எப்ப நடக்கும்? இந்த நல்வாழ்வு எப்ப எனக்கு வரும் அப்படின்னா, நாம் தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கையினாலும் அவருடைய வார்த்தையின் மேல் வைக்கும் நம்பிக்கையினாலும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். ஆபிரகாம் சாராளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார், அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்தார். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவரை அவர்கள் நம்பினபடியால் கால தாமதங்கள் சில ஆனது போல காணப்பட்டாலும் தேவன் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருந்தார், இருக்கிறார், இன்னமும் இருப்பார். அவர் அவர்களுக்கு அற்புதம் செய்தது போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கும் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த நம்பிக்கையின் தேவனை நீங்க நம்புங்கள். அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நம்புங்கள். அவர் கடந்த காலத்தில உங்களுக்கு செய்த அற்புதங்களை நம்புங்கள். அவர் வரும் நாட்கள்ல, இந்த நாட்கள்ல, இந்த மாதத்துல உங்களுக்கு அவர் சகலவித நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்பிக்கையின் தேவன் நல்வாழ்வை உங்களுக்கு அளிப்பார். அதை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you.